தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயஸ் அவர்களின் திடீர் ராஜினாமா ஏன்? அவர்களின் இந்த முடிவிற்கு மத்திய அரசு மற்றும் அருண் கோயல் ஆகியோர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டுமென்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயஸ் அவர்களின் திடீர் ராஜினாமா ஏன்? அவரின் இந்த முடிவிற்கு மத்திய அரசு மற்றும் அருண் கோயல் ஆகியோர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான அங்கமாக விளங்குவது நாடாளுமன்ற தேர்தல் முறையாகும். நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் நியாயமாகவும் நாணயமாகவும் பாரபட்சம் இல்லாமல் நடைபெற்றால் மட்டுமே ஜனநாயகம் தலைக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் சுயாதீனம் பெற்ற ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். அந்த அமைப்பின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களுக்கிடையே சுதந்திரமான செயல்பாடுகள் 140 கோடி மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை தீர்மானிக்கும் கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட வேண்டிய சூழலில் தலைமை தேர்தல் ஆணையர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 3 பேர் கொண்ட குழுவில் ஒருவரான திரு அருண் கோயஸ் அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து திடீர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதை ஜனாதிபதி அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடந்த 75 ஆண்டுகால வரலாற்றில் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலை திடீரென்று ராஜினாமா செய்த வரலாறு இல்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் பொறுப்பில் 3 பேர் கொண்ட குழுவின் ஏற்கனவே 2 பேர் மட்டுமே இருந்தார்கள். ஒரு இடம் காலியாகவே இருந்திருக்கிறது. தற்பொழுது அருண் கோயஸ் அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார். தற்பொழுது ராஜ்குமார் மட்டுமே இருக்கிறார். 28 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தேர்தல்களில் பல கட்டங்களாக தேர்தல் நடத்த வேண்டிய மிகப்பெரிய சவால் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரு அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த மிக முக்கியமான காலகட்டத்தில் அவர் ராஜினாமா செய்வதற்கு உண்டான என்ன சூழல் ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவருடைய ராஜினாமா பல்வேறு விதமான சந்தேகங்களையும் தவறான சமீபங்களையும் வெளிப்படுத்துவதைப் போல தோன்றுகிறது. மத்திய அரசும் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தின் ஒரு மிக முக்கியமான அமைப்பில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அவர் ராஜினாமா செய்வதற்கு உண்டான காரணத்தை நாட்டு மக்களுக்கு விளக்கினால் மட்டுமே அது தேவையற்ற விவாதங்களையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யும். வலுவான தேர்தல் ஆணையம் இருந்தால் மட்டுமே நேர்மையான தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும். அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய எந்த செயலும் ஏற்புடையதாகாது. எனவே அருண் கோயல் ராஜினாமா செய்வதற்கான உண்மை காரணங்களை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.